எல்லோருக்கும் வணக்கம். நாங்க ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுவாங்கன்னு நெனச்சேன். நான் நெனச்சது. அ ஏன்னா இவங்க ஷூட்டிங்ல அவ்வளவா பேச மாட்டாங்க. ஒர்க்ல அவ்வளவா பேச மாட்டாங்க. ஆனா இவ்வளோ நேரம் பேசுவாங்க. எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமா தான் பேசுவோம் போலருக்கு, நெறைய பேசுறோம் போலருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ நல்லா பேசுனாங்க. அ அவங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க தான் நன்றி அவங்க சொல்ல முடியும். வேற எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் வேற எங்க அவங்க தனியா பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது. ஓ அந்த நன்றி மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், இங்க ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆம் அந்த நன்றி வந்து அம் வெற்றி பெற்ற பிறகும், அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸா அத சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். ஆ எல்லாம் படத்த பத்தி ஆ சொன்னாங்க. இப்படி வரும், அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கை தான். எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில புரொடியூசர் அந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆ என்ன நெனச்சு ஒரு புரொடியூசர் தான் ஒரு படத்த பார்த்துட்டு இது நல்லாருக்கு, எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. நல்லா நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்ட். ஆனா என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோட இருக்கிற மாணவனா, மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும், நீங்களும் குடுக்க போற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்டு இருக்கேன். ஆ ஏன்னா எங்க படத்த பத்தி நீங்க தான் பேசணும். நாங்க இங்க வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றத விட, நீங்க நல்லா இருக்கும். நீங்க தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும், ப்ளஸ் எல்லாமே நீங்க சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னாரு ஃபுல்லா அபி 24 வயசு பையன் வந்து சொல்லும்போது, இங்க வயசு முக்கியம் இல்ல. நல்ல கதை, நல்ல விஷயம் தான் முக்கியம். அத யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா, அவங்க ஒரு புரொடக்ஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள். அந்த 2 பேரும் நண்பர்கள். அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு புடிச்சு போச்சு. பாஸ். நண்பர்களா இருக்கீங்க. இப்படி ஒரு நட்பா? அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த நட்புக்கே இந்த ஏதோ செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் புடிச்ச படம். கேட்கவே தேவையில்ல. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்றது? நம்ம தான் அதுக்குள்ள போறேன். நான் தான் இந்த படத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நெனைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்லாம் போட்டு விட்டாப்புல. அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும். சொல்றாப்புல நான் சொல்லல. நான் பாட்டுக்கு சீரியஸா பார்த்தேன். கேட்டுருக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகுறாப்புல. என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகுறாப்புல. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன். ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகுறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே. இது சைட் எஃபெக்ட் குடுக்குறாங்க போலருக்கு அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே கதை ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இதை மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டா இருந்தது. அது கரெக்டா தான் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாம செஞ்சதுதான் இது அபியோட இந்த டைரக்டரோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார், ஏன் சார் நான் அவ்வளவு சொன்னேன், நல்லா பேசின பிறகு நீங்க ஒரு தடவை கூட சிரிக்கிற, ஏடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா நீ ஒரு காமெடி படம் பண்ற, காமெடி சொல்றேன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன், எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவாரு. ஆனா வெளியில இல்ல. உன்னை டிஸ்டர்ப் ஆயிடுவேன். நான் சிரிச்சு அதனால அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்ப சொல்லும்போது எனக்கு இல்ல. சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க சார். சிம்ரன் மேடம் கதை சொல்ல போறேன். எப்படி என்ன சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு போடுவேன். மியூசிக்க போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன். அது அவங்களுக்கு பண்ணா அவங்களுக்கு புடிச்சிரும். அப்படியா சார்? கண்டிப்பா பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணா அந்த கதை. அ அவங்களும் இதுல வந்தது வந்து எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்க நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இல்லங்க நீங்க கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்க நடிக்கக்கூடாதா? எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன? எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா அது. எல்லாரும் இது பண்றதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா? அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னோம். அப்படிதான் சிம்ரன் மேடத்த எல்லாம் கேட்கிற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல. எல்லாருக்கும் புடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பா இந்த படத்துல அந்த குடும்பமா உங்களுக்கு என்னையும், சிம்ரன், என் குழந்தைங்க, பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அ அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அ அதாவது என்னன்னா, அவங்கள எனக்கு இன்னொன்னு அவங்கள பாராட்ட வேண்டியதுன்னா, இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினா நடிக்கலாம். இந்த படத்துலயும் அவங்க ஹீரோயின் தான். நான் ஹீரோ, அவங்க ஹீரோயின்.
ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினா நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து அ அ எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க. இவங்க இருக்காங்க அப்படின்னு நெறைய பயப்படுவாரு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசு, இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழன் பேசுற ஒரு இது. நான் வந்து பேசுறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுற ஒரு குடும்பம் இங்க வந்து எப்படி சர்வே ஆகுறாங்க அப்படின்றது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியா தெரியும். காமெடியா இருக்கும். எப்படின்னு? யூசுவலா ஸ்ரீலங்கன் படமோ, ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும்போதோ, அது சோகமாவும், கஷ்டமாவும் தான் நம்ம பார்த்திருப்போம். இந்த படம் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வலிகள. அதாவது ஒரு சந்தோஷத்த வலிய மறைத்து தான் சந்தோஷத்த நம்ம குடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்த குடுத்துட்டே இருக்கும். அப்படிதான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் குடுக்குறாங்கன்னா, அவங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும், நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம குழந்தைகள சந்தோஷமா வச்சுக்கணும்னு, அவங்க வலிய மறந்து குடுக்கக்கூடிய படமா அது இருக்கும். அதுதான் அவங்க வலிய மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குறாங்க. உலகத்துல உள்ள எல்லா தமிழரும் இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும், உலகத்துல உள்ள எல்லா ஈழத் தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது, இந்த படத்த பார்க்கும்போது, நம்மளுடைய கல்ச்சரையும், நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா தமிழ் நம்ம மொழிய வை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேரு வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லா நம்பிக்கை தான் இருக்கு. அது மாற்றும். உலகத் தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அத. அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அவங்க ஃபேமிலியோட கூட்டு வந்து பார்ப்பாங்க. இங்க உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்க கஷ்டப்படுற, அங்க வழி வழியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்லா அவங்கள சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியா கண்டிப்பா இருக்கும். அவர் சொன்னாரு, "எப்படி இந்த படத்த இது பண்ணேன்னு?" நான் கேட்கும்போது, அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அத அவர் சொல்ல மறந்துட்டாரு. தெனாலி படத்த நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இத நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி, மொழி, படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புறேன் நான். அது கண்டிப்பா அ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த அ டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்துல மலையாளத்துல இருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகா என் மகனா சூப்பரா பண்ணாரு. மொத நான் உங்க கதை சொல்லும்போதே சொன்னேன். இதுல யாரும் நடிக்க மாட்டாங்க. எந்த ஹீரோ நீ போயிட்டு வா. எங்க சுத்தி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க. சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான். அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒதுக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி வந்தாரு. மிதுன் சூப்பரா நடிச்சான். பெரிய டயலாக் நானும் அவனும் பேசுற ஒரு சீனு. அதுல வந்து ரொம்ப அற்புதமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இவ்வளோ சீன் இருக்கு பாட்டி என்னோட டயலாக் இருக்கு. எப்படி பேசுவார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அற்புதமா பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல யோகி பாபு சாரு எல்லாமே இருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதுல இருக்காங்க. யோகி பாபு இருக்காரு, நான் இருக்கேன். எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் ஒல்லியா நடிக்கிறான். அவன் வந்து அவன் தான் இந்த படத்துல காமெடியனே. உங்கள சிரிக்க வைக்க போறது அந்த பையன் தான். நாங்கலாம் காமெடியன் நாங்கலாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவன் தான் காமெடியனா இருப்பான். அது இது பண்ண மாட்டோம். அது கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயம் குடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன். அது அவரோட நம்ம ஒரு படத்துல நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவர பிடிக்க முடியல. அது ஒரு படம். இவரு பாட வருவாரு. நான் ரொம்ப பிஸியா இருந்தாரு. பாட முடியாதுன்னாங்க. ஆனா இந்த படத்துல எனக்கு 2, 3 எத்தன வாய்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்காரு. இது பத்தாம அடுத்த படத்துல ராஜ்மோகன் படத்துலயும் அவர்தான் மியூசிக். "வா, வா நீ அப்ப விட்டல்ல, இப்ப நான் புடிச்சிட்டேன் பாரு" அப்படின்ற மாரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியா இருந்தோம். நாங்க ப்ரமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகா சேர்ந்து போயிட்டு இருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈசன்ல பண்ண மோகன்ராஜ் இந்த படத்துல முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவர பாராட்டி சொல்லும்போதெல்லாம், எனக்கு நான் ஜெயிச்ச மாரியே அப்படி இருக்கும். அவர பத்தி சொல்லும்போது, "சார் தேங்க் யூ, தேங்க் யூன்னு" சொல்ற மாரி. சார் அப்பவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். "இல்ல இதெல்லாம் எழுதியிருக்காரு. எனக்கெல்லாம் தெரியலங்க. ஏங்க இந்த பாட்டு எழுதியிருக்காருங்க. இந்த பாட்டு எழுதியிருக்காருன்னு" ஷாண்டோல்ன்னு சொன்னாங்க. "தெரியுங்க அவர்ட்ட நான் அப்ப இருந்து சொல்றேன். பின்னாடி உட்காருங்க. முன்னாடி உட்காருங்க. முன்னாடி உட்காருங்க." இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் நீங்க எல்லாருக்கும் தெரிவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தன வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுனதுன்னு தெரியாது. உங்க முகம் தெரியும். இப்ப உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்த அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனால தான் இந்த படத்துல ஆட விட்டுருக்கோம். அவர வாங்க ஆடுங்க. அப்படியே இருட்டுக்குள்ள போறாரு. ஏற்கனவே முகம் தெரியலன்னா நீங்க ஆட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல இருட்டுல தான் ஆடிருப்பாரு. அப்பயும் கூட்டு வந்து இந்த படத்துல ஆட வச்சிருக்கோம்.
ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள், வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சந்தோஷமா நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும். அப்படிதான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. உள்ள அவங்களோட கஷ்டங்கள், சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்ன்னுவாங்கல்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அன்பை போதிக்க போகுது இந்த படம். வெளியில வரும்போது நீங்க அன்போட வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க. இந்த படம் இன்னொன்னும் பர்சனலா ஜெயிக்கணும். ஏன்னா, அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட புரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நானே பயந்தேன், "என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க? வேணாம்ப்பா" அப்படின்னேன். "இல்ல சார், இந்த படத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத நல்லா பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார். இவங்கலாம் வரணும்" அப்படின்னு சொல்லி, அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒண்ணு. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று, அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து குடுத்துட்டாலே, எனக்கு ரொம்ப ஒரு புரொடியூசரா நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும். அப்பதான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி இத நீங்க தியேட்டர்ல மே 1 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க பாருங்க. நானும் அ உங்களோட சேர்ந்து அத ரசிச்சு பார்க்குறேன். மறந்துடாதீங்க. நீங்க தான் உங்களோட ஆதரவ தரணும். மே 1 மறந்தாம பாருங்க. தேங்க் யூ.